கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நூல் எடுத்துகிட்டு ஒன்று கீழே வைக்கிறீங்க, அடுத்து இப்படி மேலே வைக்கிறீங்க, வச்சுட்டு ஒரு ரொட்டேட்டு இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போடுறப்ப இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு இந்த நூல் வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கேப் இருக்குல்ல, இதை வந்து இப்படி சுருட்டணும். இப்படி சுருட்டி பேசிக்காக வந்து அந்த பாயிண்டில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி நாட் போட்டிங்க அப்படின்னா நம்ம கட்டுற பூ வந்து நல்லா அடுக்காக வரும். அப்படி நீட்டாக கட்டணும், அதே மாதிரி உருண்டையாக கட்டணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொண்டு போய் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நாட் போடவும். இல்லைன்னா ரெண்டு ஒட்டிக்கிறோம், ஸோ பூ உடையும். இதுக்கப்புறம் பழகிறவங்க இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நான்லாம் பழகும்போது வேப்பலை இருக்குது பார்த்திங்களா, அந்த லீஃப் வச்சு தான் பழகினேன். இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது நடுவில் வந்து சம்டைம்ஸ் பூ வந்து உதிரும். அது வந்து நம்ம போடுற நாட்டில் தான் இருக்குது. ரொம்ப டைட் பண்ணுறோன்னு சொல்லி பூவை வந்து வெட்டிடக்கூடாது. நம்ம இந்த நூலில் கட்டினோம் அப்படின்னா பூ வந்து ஓரளவுக்கு உதிராது. இது பூ கட்டுற நூல் நார்மலாக கடையில் கேட்டிங்கன்னா தெரியும். 2 rupees, ஐ திங்க் இப்போ 5 rupees இருக்கும் ஒரு இது. இந்த மாதிரி கேப் விழுகும், அந்த கேப்பில் இப்படி சுற்றி சுற்றி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நூல் வச்சுட்டு இப்படி 2 பூவு இங்கே இதுலேயும் ஒரு பூ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நூலை லைட்டாக ஒன்று விட்டுட்டு இந்த கேப் இப்படி இருக்கும் பார்த்திங்களா, இந்த கேப்புனால் இந்த கேப்புக்கு இப்படி பக்கத்தில் பூவை இப்படி உருட்டி கொண்டு போய் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். இப்படி கிராஸாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நாட் போடுறதுக்கு. இப்போ அடுத்த பூ இப்படி வைக்கிறீங்களா, அதே மாதிரி இப்படி வைங்க. வச்சுட்டு இப்படி செஞ்சுட்டு இதை வந்து உருட்டணும். உருட்டி இப்படி நேராக வச்சிங்கன்னா 2 பூவும் இடிக்கும், ஸோ கேப் விழுகும். ஸோ இதை வந்து இப்படி கிராஸில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி முடிச்சு போடணும். இதே இப்படியே ரிப்பீட் பண்ணி நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இவ்வளோ நெருக்கம் வராது, அது மாதிரி கட்டும்போது உதிரும். நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இவ்வளோ தான் பூ கட்டுறது. இது எந்த ஃப்ளவரில் வேணாலும் நம்ம கட்டலாம். அடுத்து மாலை கட்டுறதும் வந்து கொஞ்சம் ஈஸி தான். இந்த மாதிரி இந்த கையில் வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து மாலை கட்டி போட்டிருக்கேன், வேணால் போய் பாருங்கள். இதிலே இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட்டுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து மல்லிகைப்பூ, கனகாம்பரம், பிச்சி, முல்லை எல்லாத்துலேயுமே நம்ம கட்டலாம். இந்த கேப் விழுகாமல் கட்டணும், அவ்வளோதான். வீடியோ வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.